வந்தது வசந்தம் கண்மணியாய் கனிந்திடவே மனமுருகி போனே நானே சிவான்பெனும் அலைகளிலே வாழ்வினில் மலர்ந்தது வசந்தம் போற்றி புகழது என் மனமே உந்தெனும் அலைகளிலே வாழ்வினில் மலர்ந்தது வசந்தம் கண்மணியா. ஓம் சாந்தி. வானிடேட் 21/6/2020. அவ்யக்தவாணி ரிவைஸ் டேட் 16/2/86. கோல்டன் ஜூப்ளிகா கோல்டன் சங்கல்ப. பொன்னான விழாவிற்கான பொன்னான எண்ணங்கள். आज भाग्य विधाता बाप अपने चारों ओर के पद्मा पदम भाग्यवान बच्चों को देख रहे हैं. இன்று பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாபா தன்னுடைய நாலாபுறம் இருக்கக்கூடிய பத்மாபதம் பாக்யவான் குழந்தைகளை பார்த்துட்ருக்காங்க. हर एक बच्चे के मस्तक पर भाग्य का चमकता हुआ सितारा देख हर्षित हो रहे हैं. ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தினுடைய பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. सारे कल्प में ऐसा कोई बाप को नहीं सकता जिसके इतने सभी बच्चे भाग्यवान को. முழு உலகத்தில் இது போல அப்பா வேற யாருமே இருக்க முடியாது. தன்னுடைய அனைத்து குழந்தைகளும் பாக்கியம் நிறைந்தவர்களாக இருக்காங்க. அதுபோல் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. नंबरवार भाग्यवान होते हुए भी दुनिया के आजकल के श्रेष्ठ भाग्य के आगे लास्ट नंबर भाग्यवान बच्चा भी अति श्रेष्ठ के. इसलिए बेगत के बाप दादा को सभी बच्चों के भाग्य पर नाश के. நம்பர்வார் பாக்யவானாக இருந்தாலும் உலகத்தில் இன்றைய நாட்களில் மிக உயர்ந்த பாக்கியத்திற்கு முன்னால் கடைசி நம்பர் பாக்கியவான் குழந்தை கூட மிகவும் சிரேஷ்டமானவர்களாக இருக்காங்க. அதனால் எல்லைக்கப்பாற்பட்ட பாப் தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளுடைய பாக்கியத்தின் மீது பெருமை இருக்கு. बाप दादा भी सदा वाग मेरे भाग्यवान बच्चे वाग एक लगन में मग्न रहने वाले बच्चे यही गीत गाते रहते हैं. பாப் தாதா கூட சதா ஆகா என்னுடைய பாக்யவான் குழந்தைகளே, ஆகா ஒரு அப்பாவுடைய அன்பினுடைய ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளே இந்த பாட்டை பாடிட்டுருக்காங்க. बाप दादा आज विशेष सर्व बच्चों के स्नेह और साहस दोनों विशेषताओं के मुबारक देने आए हैं.
பாம் தாதா இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய அன்பு மற்றும் துணிச்சல் இரண்டினுடைய விசேஷ தன்மைகளுக்கு வாழ்த்துக்களை தருவதற்காக வந்திருக்காங்க. ஹரி ஏக்னி யதா யோகிய ஸ்நேகா ரிட்டன் சேவாமி திகாயா. ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு எந்த அளவு சக்தி இருக்கோ, அதாவது எந்த அளவு ஸ்நேகம் இருக்கோ அந்த அளவு ரிட்டன் சேவையில் காட்டுறாங்க. एक लगन से एक बाप को प्रत्यक्ष करने की हिम्मत प्रत्यक्ष रूप में दिखाए. ஒரு பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான தைரியம் பிரத்யக்ஷமான ரூபத்தில் தெரியுது. अपना अपना कार्य उमंग उत्साह से संपन्न किया. அவங்க தன்னுடைய காரியத்தில் உற்சாகம் ஆர்வத்தோடு முழுமையான முறையில் செஞ்சுருக்காங்க. எக்காரியக்கை குசிக்கு முபாரக் பாம் தாதா தே ரகேகை. இந்த காரியத்தினுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை பாம் தாதா கொடுத்துட்ருக்காங்க. देश विदेश के सम्मुख आने वाली व दूर बैठे भी अपने दिल के श्रेष्ठ संकल्प द्वारा व सेवा द्वारा सहयोगी बनेगे. பாரத தேசம் வெளிநாட்டினுடைய முன்னால் வரக்கூடிய அல்லது தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய மனதினுடைய மிக உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக சேவையின் மூலமாக சகயோகியாக ஆயிருக்காங்க. तो सभी बच्चों को बाप दादा सदा सफलता भव, सदा हर कार्य में संपन्न भव, सदा प्रत्यक्ष प्रमाण भव का वरदान दे रहेगे. அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதா சதா வெற்றியாளர் ஆகுங்கள், சதா ஒவ்வொரு காரியத்திலும் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள், சதா பிரத்யக்ஷ பிரமாணமாக எடுத்துக்காட்டு ரூபமாக ஆகுங்கள் என்ற வரதானம் கொடுத்துட்ருக்காங்க. சபிக்கு ஸ்வ பரிவர்த்தன் की सेवा में और भी आगे बढ़ने की सुबह उमंग उत्साह की प्रतिज्ञाएं बाप दादा ने सुनी. அனைவரும் சுய முயற்சியினுடைய, அதாவது சுயத்தினுடைய மாற்றத்தினுடைய சேவையில் மற்றும் முன்னேறுவதற்காக சுபமான ஆர்வம் உற்சாகத்தினுடைய உறுதி மொழிகளை தருவதை பாப் தாதா கேட்டுட்ருக்காங்க. सुनाया ताना बाप दादा के पास आपकी साकार दुनिया से न्यारी சக்திசாலி டிவிகை. ஏற்கனவே பாப் தாதா சொல்லியிருந்தாங்க, பாப் தாதாவிடம் உங்களுடைய ஸ்தூலமான உலகத்திலிருந்து தனிப்பட்ட சக்திசாலியான டிவி இருக்கு. आप सिर्फ शरीर के एक्ट को देख सकते हो, बाप दादा मन की संकल्प को भी देख सकते हैं. நீங்கள் சரீரத்தின் மூலமாக நடிக்கக்கூடிய நடிப்பை பார்க்க முடியும். பாப் தாதா மனதினுடைய எண்ணங்களை கூட பார்க்க முடியும். जो भी कार्य एक ने पार्ट बजाया वह सब संकल्प सहित मन की गतिविधि और तन की गतिविधि दोनों की देखी सुनी. क्या देखा होगा, அதாவது ஒவ்வொருவரும் எந்த விதமான பார்ட்டை ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்கள் மனதினுடைய நிலை மற்றும் மனதினுடைய விதி மற்றும் உடலுடைய நிலை விதி இரண்டையும் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. என்ன பார்த்தாங்க? आज तो मुबारक देने आएंगे, इसलिए और बातें आज नहीं सुनाएंगे.
இன்று பாப் தாதா வாழ்த்துக்களை தருவதற்காக வந்திருக்காங்க. அதனால் வேற மற்ற விஷயங்களை இன்று பாப் தாதா சொல்லலை. बाप दादा और साथ में सभी आपके सेवा के साथी बच्चों ने एक बात पर बहुत खुशी की तालियां बजाई. बाप दादा மற்றும் கூட இருக்கக்கூடிய அனைவருமே தன்னுடைய சேவையின் துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் குஷியோடு கைகளை தட்டுறாங்க. கைகள் மட்டும் தட்டுவது கிடையாது. खाते की तालियां नहीं, खुशी की तालियां बजाई. सारी संगठन में सेवा द्वारा अभी अभी बाप को प्रत्यक्ष कर ले. அதாவது மகிழ்ச்சியினுடைய கைகளை தட்டுறாங்க. முழு குழுவில் சேவையின் மூலமாக இப்போ பாபாவை பிரத்யக்ஷம் செய்யணும். अभी अभी विश्व में आवाज़ फैल जाए. ये एक उमंग और उत्साह का संकल्प सभी में एक था. அதாவது இப்போ உடனே முழு உலகத்தில் சப்தமானது பரவணும். இந்த ஒரு ஆர்வம் உற்சாகத்தினுடைய எண்ணங்கள் அனைவரிடமும் ஒன்றாக ஒரே மாதிரி இருந்தது. चाहे भाषण करने वाली, चाहे सुनने वाली, चाहे कोई भी स्थूल कार्य करने वाली, सभी में ये संकल्प खुशी के रूप में अच्छा रखा. அதாவது பாபா சொல்கிறாங்க, லெக்சர் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஸ்தூலமான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவரிடமும் இந்த எண்ணம், அதாவது மகிழ்ச்சியினுடைய ரூபத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. इसलिए चारों ओर खुशी की रौनक प्रत्यक्ष करने का उमंग वातावरण की खुशी की लहर में लाने वाली रखा. அதனால் பாபா சொல்கிறாங்க, நாலாபுறமும் மகிழ்ச்சியினுடைய பொழிவு, பிரத்யக்ஷம் செய்வதற்கான ஆர்வம் வாயு மண்டலத்தில் குஷியினுடைய, அதாவது மகிழ்ச்சியினுடைய அலைகளை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. மெஜாரிட்டி खुशी और निस्वार्थ स्नेह ये अनुभव का प्रसाद ले गए. மெஜாரிட்டி மகிழ்ச்சி மற்றும் சுயநலம் இல்லாத ஸ்நேகம் அந்த அனுபவத்தினுடைய பிரசாதமாக எடுத்துட்டு வந்தாங்க. इसलिए बाप दादा भी बच्चों की खुशी में खुश को रखे थे. समझा. அதனால் பாப் தாதா கூட குழந்தைகளுடைய மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியாக ஆயிருந்தாங்க. புரிஞ்சதா? கோல்டன் ஜூப்ளி மனா லீனா. அபி ஆகே கியா மனாயேங்கே? பொன் விழா கொண்டாடிட்டீங்களையா? அடுத்து என்ன கொண்டாட போகிறீங்க? டைமண்ட் ஜூப்ளி எகாங்கி மனாயேங்கே ய अपने राज्य में मनाएंगे. டைமண்ட் ஜூப்ளி இங்கே கொண்டாட போகிறீங்களா இல்லை தன்னுடைய ராஜ்யத்தில் கொண்டாடுவீங்களா? கோல்டன் ஜூப்ளி கிஸ்லியே மனாயி. பொன் விழா எதற்காக கொண்டாடுனீங்க? கோல்டன் துனியா லானே கேலியே மனாயினா. பொன்மயமான உலகத்தை கொண்டு வரதுக்காக கொண்டாடி இருக்கீங்களையா? इस गोल्डन जुबली से क्या श्रेष्ठ गोल्डन संकल्प किया. இந்த பொன் விழாவின் மூலமாக என்ன சிரேஷ்டமான பொன்னான எண்ணங்களை கொண்டு வந்தீங்க? दूसरों को तो गोल्डन थॉट्स बहुत सुनाए, अच्छे अच्छे सुनाए. மற்றவர்களுக்கு பொன்னான எண்ணங்களை நிறைய சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. अपने प्रति कौन सा विशेष सुनकरी संकल्प किया. தனக்காக எந்த விதமான விசேஷமான அழகான எண்ணங்களை கொண்டு வந்தீங்க?
जो पूरा वर्ष हर संकल्प हर घड़ी गोल्डन को முழு வருஷமும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செகண்டும் பொன்மயமானதாக இருக்கணும். लोग तो सिर्फ गोल्डन मॉर्निंग या गोल्डन नाइट कह देते या गोल्डन इवनिंग कहते हैं, लेकिन आप श्रेष्ठ ஆத்மாவோं की हर सेकंड गोल्डन को உலகத்தில் இருக்கக்கூடியவங்க பொன்மயமான காலை அல்லது பொன்மயமான இரவு அல்லது பொன்மயமான மாலைன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சர்வ சிரேஷ்டமான ஆத்மாக்கள், உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் பொன்மயமானதாக இருக்கணும். கோல்டன் செகண்டுக்கோ சிறப் கோல்டன் மார்னிங் எ கோல்டன் நைட்டு நெகி பொன்மயமான நொடிகளாக இருக்கணும். வெறும் பொன்மயமான காலை அல்லது பொன்மயமான இரவு கிடையாது. हर समय आपके दोनों नयनों में गोल्डन दुनिया और गोल्डन लाइट का स्वीट கோம் को ஒவ்வொரு சமயமும் உங்களுடைய இரண்டு கண்களிலும் பொன்மயமான உலகம் மற்றும் பொன்மயமான ஒளியினுடைய இனிமையான வீடு இருக்கணும். वह गोल्डन लाइट है, वह गोल्डन दुनिया है, ऐसे ही अनुभव को அது பொன்மயமான ஒளியாக இருக்கு, பொன்மயமான உலகமாக இருக்கு. இது போல அனுபவம் ஆகுதா. याद है ना शुरू शुरू में एक चित्र बनाते थे, एक आंख में मुक्ति दूसरी आंख में जीवन मुक्ति. ஆரம்பத்தில் ஒரு சித்திரத்தை உருவாக்கி இருந்தாங்க. ஒரு கண்ணில் முக்தியும் மறு கண்ணில் ஜீவன் முக்தியும். இது போல் சித்திரம் உங்களுக்கு நினைவு இருக்கு இல்லையா. ये अनुभव कराना यही गोल्डन ஜூப்ளி का गोल्डन संकल्प है. இது அனுபவம் செய்ய வைக்கணும். இதுதான் பொன்மயமான விழாவினுடைய பொன்மயமான எண்ணங்களாக இருக்கு. ऐसा संकल्प सभी ने किया, यह सिर्फ दृश्य देख देख करके कुछ कोते रखो. இது போல எண்ணங்களை எல்லாருமே கொண்டு வந்தீங்களா, இல்லை வெறும் காட்சிகளை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறீங்களா. கோல்டன் ஜூப்ளி இஸ் சிரேஷ்ட காரிய கீகை. பொன் விழாவானது இந்த சிரேஷ்டமான காரியத்திற்காக. कार्य के निमित्त आप सभी भी कार्य के साथी को காரியத்திற்கு நிமித்தமானவர்களாக நீங்கள் எல்லாருமே காரியத்திற்கு துணையாக இருக்கீங்க. சிறப் சாட்சி கோ தேக்னே வாலி நகி சாத்தி கோ சாட்சி நிலையில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் இல்லை, துணையாக இருக்கக்கூடியவர்கள். விஸ்வவித்யாலய்க்கு கோல்டன் ஜூப்ளிகை விஸ்வவித்யாலயத்தினுடைய பொன் விழாவாக இருக்கே. चाहे एक दिन का भी विद्यार्थी को उसकी भी गोल्डन ஜூப்ளி கை. ஒரு நாள் மாணவராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட பொன்மயமான விழாவாக இருக்கு. और ही बनी बनाई जूबली पर पहुँचे को बनाने की मेहनत इनको ने की और मनाने के समय आप सब पहुँच गए. முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட விழாவில் நீங்கள் வந்திருக்கீங்க. உருவாக்கக்கூடியவங்க, உழைப்பு செய்தவங்க இவங்க, மற்றும் நீங்கள் கொண்டாடக்கூடிய சமயத்தில் எல்லாருமே வந்திருக்கீங்க. तो सभी की गोल्डन ஜூப்ளி की பாம் தாதா भी बधाई देते हैं. அதனால் அனைவருக்குமே பொன் விழாவிற்கான வாழ்த்துக்களை பாம் தாதா தராங்க. சபி ஐசி समझते को ना, அனைவரும் இது போல் நினைக்கிறீங்க இல்லையா. தேக்னே வாலி தோ சிறப் நகி கோனா பார்க்கக்கூடியவர்களாக மட்டும் நீங்கள் இல்லை. பன்னி வாலிகை எ தேக்னே வாலி, நீங்கள் ஆகக்கூடியவர்களாக இருக்கீங்களா இல்லை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கீங்களா. देखा तो दुनिया में बहुत कुछ है, लेकिन एकांग देखना अर्थात बनना. உலகத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, ஆனால் இங்கே பார்ப்பது என்றாலே அதுபோல் ஆகணும்.
சுன்னா அர்த்தாத் பன்னா தோக்கியா சங்கல்ப கியா, கேட்பது என்றாலே ஆகணும். அதனால் என்ன எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? ஹர் செகண்ட் கோல்டன் கோ, ஹர் சங்கல்ப கோல்டன் கோ. ஒவ்வொரு நொடியும் பொன்மயமானதாக இருக்கணும், ஒவ்வொரு எண்ணமும் பொன்மயமானதாக இருக்கணும். சதா ஹர் ஆத்மா கி பிரதி ஸ்நேக கி குஷி கி சுன்கரி புஷ்பகி வர்ஷா கர்த்தி ரகு. சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காக ஸ்நேகத்தினுடைய குஷியினுடைய மிக அழகான மலர்களுடைய மழையை பொழிவிக்கணும். சாகே துஷ்மன் பி கோ லேக்கின் ஸ்நேக கி வர்ஷா துஷ்மன் கோ பி தோஸ்த் பனா தேகி. எதிரியாகவே இருந்தாலும் ஸ்நேகத்தினுடைய மழையானது எதிரியை கூட நண்பனாக மாற்றிடும். சாகே கோயி ஆப்கோ மான் தே வ நா மானே. அதாவது உங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி தரலனாலும் சரி, लेकिन आप सदा स्वमान में रह औरों को स्नेह की दृष्टि से स्नेह वृत्ति से ஆத்மிக் மான் தேத்தே சலோ. ஆனால் நீங்கள் சதா சுயமரியாதையில் இருந்து மற்றவர்களுக்கு ஸ்நேகத்தினுடைய திருஷ்டியின் மூலமாக, ஸ்நேகத்தினுடைய உள் உணர்வுகள் மூலமாக ஆன்மீகமான மரியாதை தரணும். वह माने ना माने आपको, लेकिन आप उसको मीठा बाई மீட்டி பெகன் மான்தே சலோ. உங்களை அவர்கள் ஏற்றுவிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, நீங்கள் அவர்களை இனிமையான சகோதரனாக இனிமையான சகோதரியாக ஏற்று நடக்கணும். வர்ணகி மானி ஆப்தோ மான் சக்திகோ. அவங்க ஏற்றுக்கல, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கலாம். பத்தர் ஃபேங்கே அவ் ரத்தன் தோ. அவர்கள் கற்களை எரிந்தாலும் நீங்கள் ரத்தினங்களை தரணும். ஆபி பத்தர்னா ஃபேங்கோ கியோங்கே ஆப் ரத்னாகர் பாப் கி பச்சேகோ. நீங்கள் கூட கற்களை வீசக்கூடாது. காரணம், நீங்கள் ரத்தின வியாபாரி பாபாவுடைய குழந்தைகளாக இருக்கீங்க. ரத்னோங்கி கான்கி மாளிகை ஹோ. ரத்தினங்களுடைய சுரங்கத்திற்கு எஜமானர்களாக இருக்கீங்க. மல்டி 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 மில்லியனர் கோ பிகாரி நகி கோ. ஜோ சோச்சோக்கி வத்தே தப்தும். நீங்கள் பல கோடிக்கணக்கான மடங்குக்கு அதிபதியாக இருக்கீங்க. பிச்சைக்காரர்கள் இல்லை. நீங்கள் அவங்க கொடுத்தா நான் தருவேன் அதுபோல் நினைக்கக்கூடாது. பிகாரிக்கே சன்ஸ்கார்கே. இது பிச்சைக்காரனுடைய சம்ஸ்காரமாக இருக்கே. தாத்தாக்கே பச்சி கபி லேனிக்கா ஹாத்னிகி ஃபைலாத்தே. வள்ளலுடைய குழந்தைகள் ஒருபோதும் எடுப்பதற்காக கைகளை நீட்ட மாட்டாங்க. புத்தி சேவி ये संकल्प करना कि ये करे तो मैं करूं, ये स्नेह दे तो मैं दूं, ये मान देवे तो मैं दूं, वो भी खात फैलाना. அதாவது பாபா சொல்கிறாங்க, இது போல் எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வராதீங்க. நான் அவங்க கொடுத்தா நான் தருவேன், அவங்க ஸ்நேகம் கொடுத்தா நான் ஸ்நேகம் தருவேன், அவங்க மரியாதை கொடுத்தா நான் மரியாதை தருவேன். இது கூட கைகளை நீட்டுவதாகும். ஏபி ராயல் பிகாரி பன்கே इसमें निष्काम योगी बनो तबकि गोल्डन दुनिया की खुशी की लहर विश्व तक पहुंचेगी. இது கூட ராயல் பிச்சைக்கார நிலையாக இருக்கு. இதில் நீங்கள் சுயநலம் இல்லாத யோகியாக ஆகணும். அப்போதான் பொன்மயமான உலகத்தினுடைய குஷியினுடைய அலைகள் முழு உலகம் வரைக்கும் போய் சேரும். जैसे विज्ञान की शक्ति ने सारी विश्व को समाप्त करने की सामग्री बहुत शक्तिशाली बनाई गई, जो थोड़ी समय में कार्य समाप्त हो जाए. விஞ்ஞானிகள் எப்படி தன்னுடைய சக்தியின் மூலமாக
முழு உலகத்தையும் அழிப்பதற்கான அடையாளங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உருவாக்கியிருக்காங்க. கொஞ்ச சமயத்துக்குள்ள காரியங்களை முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. विज्ञान की शक्ति ऐसे रिफाइन वस्तु बना रही है. விஞ்ஞானத்தினுடைய சக்தி இது போல் ரிஃபைன் பொருளாக தயார் பண்ணுறாங்க. आप ज्ञान की शक्ति वाले ऐसी शक्तिशाली वृत्ति और वायुमंडल बनाओ जो थोड़ी समय में चारों ओर खुशी की लहर, सृष्टि के श्रेष्ठ भविष्य की लहर बहुत जल्दी से जल्दी फैल जाए. நீங்கள் ஞானத்தினுடைய சக்தி நிறைந்தவர்கள். இதுபோல சக்திசாலியான உள் உணர்வுகள் மற்றும் வாயு மண்டலத்தை உருவாக்கணும். கொஞ்ச சமயத்துக்குள்ள நாலாபுறமும் குசியினுடைய அலைகள், சிருஷ்டியினுடைய சிரேஷ்டமான எதிர்காலத்தினுடைய அலைகள் மிகவும் வேகமான முறையில் பரவணும். அபி துனியா अभी आधा मरी हुई है. तो आधी दुनिया अभी आधा मरी हुई है. भय के मौत की सैया पर सोई हुई है. பாதி உலகம் இப்போ பாதி இறந்துட்டுருக்கு. பயத்தினுடைய மரண படுக்கையில் உறங்கிட்டுருக்காங்க. உஸ்கோ குசிக்கு லெகர்கா அவ சீசன் தோ அவங்களுக்கு குசியினுடைய ஆக்சிஜனை தரணும். तो यही गोल्डन जुबली का गोल्डन संकल्प सदा इमर्ज रूप में रहे. இதுதான் பொன் விழாவினுடைய பொன்னான எண்ணங்கள் சதா உங்களுக்கு வெளி தோற்றத்தினுடைய ரூபத்தில் இருக்கணும். சம்ஜா கியா கருணாகை, புரிந்ததா என்ன செய்யணும்? அபி और गति को தீவிர बनानाகை, இப்போ உங்களுடைய வேகத்தை நிலையை மிகவும் தீவிரமானதாக மாற்றணும். அப் தக் ஜோ கியா வாபி பகுத் அச்சா கியா, இப்போ வரைக்கும் எதை செய்திருக்கீங்களோ ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க. அபி ஆகே और भी अच्छे ते अच्छा करते चलो, இப்போ அடுத்து இன்னும் நல்லதிலும் நல்லதாக செய்யணும். அச்சா நல்லது. डबल विदेशियों को बहुत उमंग है. डबल ஃபாரினர்ஸுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. अभी है तो डबल विदेशियों का சான்ஸ், இப்போ டபுள் ஃபாரினர்ஸுக்கான சான்ஸ் இருக்குது. பகுஞ்ச் பி கயே கே பகுத், நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க. சம்ஜா அபி சபிகோ குசிக்கு டோடி கிலாவோ, புரிந்ததா? இப்போ அனைவருக்கும் சந்தோஷத்தினுடைய டோலியை தரணும். தில்குஸ் மிட்டாயி கோத்திகைனா, மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இனிப்பு இருக்கு இல்லையா? தோ கூபு தில்குஸ் மிட்டாயி பாண்டோ, அதனால் மிக வேகமான முறையில் சந்தோஷம், மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இனிப்பை எல்லாருக்கும் தரணும். अच्छा சேவாதாரி பி குசி மீன் நாச்சு ரகே கேனா, நல்லது. சேவாதாரிகள் கூட சந்தோஷத்தில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நாச்சுனே சே தக்காவட் கதம் கோ ஜாத்திகை, டான்ஸ் பண்ணும்போது களைப்பு அழிஞ்சிரும். தோ சேவாக்கி எ குசிக்கு டான்ஸ் சபிக்கோ திகாயி, அதனால் சேவையினுடைய குசியினுடைய டான்ஸ் அனைவருக்கும் காட்டணும். கியா கியா டான்ஸ் திக்காயினா, என்ன செய்தீங்க? டான்ஸை காட்டினீங்க இல்லையா? அச்சா நல்லது. सर्वश्रेष्ठ भाग्यवान विशेष आत्माओं को हर सेकंड हर संकल्प सुनकरी बनाने वाली सभी आज्ञाकारी बच्चों को सदा दाता के बच्चे बन सर्व की जोड़ी भरने वाली संपन्न बच्चों को सदा विदाता और वरदाता बन सर्व को मुक्ति व जीवन मुक्ति की प्राप्ति कराने वाली सदा भरपूर बच्चों को बाप दादा का सुनकरी स्नेह के
सुनकरी खुशी के पुष्पों सहित याद प्यार बधाई और नमस्ते. சர்வசிரேஷ்டமான பாக்யவான் விசேஷமான ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பொன்மயமாக மாற்றக்கூடிய அனைத்து கீழ்ப்படிதலுள்ள குழந்தைகளுக்கு சதா வள்ளலின் குழந்தைகளாகி அனைவரின் பைகளை நிரப்பக்கூடிய அனைத்தும் நிறைந்த குழந்தைகளுக்கு சதா விதிகளை உருவாக்குபவர் மற்றும் வரங்களை வழங்கும் வள்ளலாகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியின் பிராப்தியை செய்விக்கக்கூடிய சதா நிறைவான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் பொன்னான அன்பின் பொன்னான குசியின் மலர்களுடன் கூடிய அன்பு நினைவு வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டியோன்சே பார்ட்டிகளை சந்திக்கும்போது பாப் தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். சதா பாப் और वर्षा दोनों याद रहता है. சதா அப்பா மற்றும் ஆஸ்தி இரண்டும் நினைவு இருக்கா. बाप की याद स्वत ही वर्षे की भी याद दिलाती है और वर्षा याद है तो बाप की स्वत की याद है. பாபாவுடைய நினைவு தன்னை தானாகவே ஆஸ்தியினுடைய நினைவு தரும் மற்றும் ஆஸ்தியினுடைய நினைவு பாபாவுடைய நினைவை தன்னை தானாகவே தரும். பாப் और वर्षा दोनों साथ साथ है. அப்பா மற்றும் ஆஸ்தி இரண்டும் ஒன்றாக கூடவே இருக்கணும். பாப் को याद करते हैं वर्षे के लिए. பாபாவுடைய நினைவு செய்வதே ஆஸ்திக்காக. अगर वर्षे की प्राप्ति ना हो तो बाप को भी याद क्यों करे. ஒருவேளை ஆஸ்தி நமக்கு பிராப்தம் ஆகலை, பாபாவுடைய நினைவு ஏன் செய்யணும். तो बाप और वर्षा एक ही शब्द सदा की भरपूर बनाती है. அதனால் அப்பா மற்றும் ஆஸ்தி இது நினைவு சதா நம்மை முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக மாற்றும். खजानों से भरपूर और दुख दर्द से दूर दोनों की फायदा है. பொக்கிஷங்களில் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக மற்றும் துக்கத்திலிருந்து தூரமாக நீக்கும். இரண்டு விதமான நன்மை இருக்கு. दुख से दूर को जाते और खजानों से भरपूर को जाते. துக்கத்திலிருந்து தூரமாக விலகி போறீங்க மற்றும் பொக்கிஷங்களில் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக ஆகிறீங்க. ऐसी प्राप्ति सदा काल की बाप के बिना और कोई कराने की सकता. இது போல பிராப்தி அதாவது சதா காலத்திற்கான பிராப்தி பாபாவை தவிர வேறு யாருமே செய்விக்க முடியாது. ஏகி ஸ்மிருதி சதா சந்துஷ்ட சம்பன்ன பனாயேகி. இந்த நினைவு சதா திருப்தியாக நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக மாற்றும். ஜெய்சே பாப் சாகர் கே சதா பர்பூர் கே. பாபா எப்படி கடலாக இருக்காங்க, சதா நிரம்பி இருக்காங்க. कितना भी सागर को सुखाए फिर भी सागर समाप्त होने वाला नहीं. கடலை எந்தளவு காய வச்சாலும் கடல் ஒருபோதுமே காயாது, அதாவது முடிவடையாது. सागर संपन्न के तो आप सभी सदा संपन्न ஆத்மாயே கோனா. கடல் எப்போவுமே நிரம்பி இருக்கும். அதனால் நீங்கள் அனைவருமே சதா நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கீங்க இல்லையா. காலி होंगे तो कहाँ लेने के लिए हाथ फैलाना पड़ेगा. அதாவது காலியாக இருக்கும்போது தான் எங்கேயாவது கைகளை நீட்ட வேண்டியதாக இருக்கும். लेकिन भरपूर आत्मा सदा की खुशी के झूले में झूलती रहती है. सुख के झूले में झूलती रहती है. तो
तो ऐसी श्रेष्ठ ஆத்மாயே பன் கயேகோ பாபா சொல்கிறாங்க, நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சதா மகிழ்ச்சியினுடைய ஊஞ்சல்லாம் ஆடிட்டே இருப்பாங்க, சுகத்தினுடைய ஊஞ்சல்லாம் ஆடிட்டுருப்பாங்க. அப்போ இது போல் சிரேஷ்டமான ஆத்மாக்களாக ஆயிட்டிங்களா? சதா சம்பன்ன ரெகனாகி கே சதா நிரம்பி இருக்கணும். चेक करो मिली हुई शक्तियों के खजानों को कहाँ तक कार्य में लगाया के சோதனை செய்து பார்க்கணும். கிடைச்சிருக்கக்கூடிய சக்திகளுடைய பொக்கிஷங்களை எதுவரை காரியத்தில் பயன்படுத்தியிருக்கீங்க. सदा हिम्मत और उमंग के पंखों से उड़ते रहो और दूसरों को उड़ाते रहो. सदा தைரியம் மற்றும் ஆர்வத்தினுடைய இறக்கையின் மூலமாக பறந்துட்டே இருக்கணும் மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைக்கணும். हिम्मत के उमंग उत्साह नहीं तो भी सफलता नहीं. தைரியம் இருக்கு, ஆர்வம் உற்சாகம் இல்லைன்னா கூட வெற்றி இருக்காது. உமங்கு கை ஹிம்மத் நகி தோபி சஃபலத்தா நகி. ஆர்வம் இருக்கு, தைரியம் இல்லைன்னா கூட வெற்றி கிடைக்காது. दोनों साथ रहे तो उड़ती कला के इसलिए सदा हिम्मत और उमंग के पंखों से उड़ते रहो. இரண்டுமே துணையாக கூடவே இருக்கும்போது தான் பறக்கும் கலை இருக்கும். அதனால் சதா தைரியம் மற்றும் ஆர்வத்தினுடைய இறக்கையின் மூலமாக பறந்துட்டே இருக்கணும். अव्यक्त मुरली से चुने हुए अनमोल மகா வாக்கிய. அவ்யக்த முரளியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத மகா வாக்கியங்கள். 108 रत्नों की वैजयंती माला में आने के लिए संस्कार मिलन की रास करो. 108 ரத்தினங்களுடைய வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக சம்ஸ்காரத்தினுடைய சந்திப்பின் रास பண்ணணும். कोई भी माला जब बनाते हैं तो एक दाना दूसरे दाने से मिला हुआ रहता है. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எந்த விதமான மாலை எப்போ தயார் செய்தாலும் ஒரு மணியோடு அடுத்த மணியானது சேர்ந்து இருக்கும். வைஜெயந்தி माला में भी चाहे कोई 108 नंबर हो लेकिन दाना दाने से मिला होता है. வைஜெயந்தி மாலையில் கூட இல்லை 108 மணி மாலையில் கூட நம்பர் வருவதற்காக, அதாவது மணியோடு மணி சந்திக்கும், இரண்டும் ஒன்றாக இருக்கும். तो सभी को ये महसूसता आए कि ये तो माला के समान பிரியே குயே மண் கேகே. அனைவருக்குமே அனுபவத்தில் வரும் இந்த மாலையானது மணிகளை நினைவு செய்வதற்கு சமமாக இருக்குது. வெரைட்டி சன்ஸ்கார் கோத்தே பி சமீப் திக்காயி தே. விதவிதமான சம்ஸ்காரமாக இருந்தாலும் நெருக்கத்தில் அருகாமையில் தெரியணும். செகண்ட் பாயிண்ட், एक दो के संस्कारों को जान करके एक दो के स्नेह में एक दो से मिलजुल कर रहना ये माला के தானோं की விசேஷதா है. ஒருவர் மற்றவர்களுடைய சம்ஸ்காரத்தை தெரிந்து கொண்டு ஒருவர் மற்றவர்களுடைய ஸ்நேகத்தில் ஒருவர் மற்றவர்களோடு சந்திப்பு செய்யணும். இது மாலையினுடைய மணிகளின் விசேஷ தன்மையாக இருக்கு. लेकिन एक दो की स्नेही तब बनेंगे जब संस्कार और संकल्पों को एक दो से मिलाएंगे. इसके लिए सरलता का गुण धारण करो. அதாவது எப்போ ரெண்டு பேருமே ஒன்றாக ஆக முடியும்னா, ரெண்டு பேருடைய சம்ஸ்காரம் மற்றும் எண்ணங்கள் ஒன்றோடு ஒன்றாக ஆகும் பொழுதுதான் ஒருவர் மற்றவர்களுடைய ஸ்நேகம் நிறைந்தவர்களாக ஆகலாம். இதற்காக சரளத்தன்மையினுடைய குணத்தை தாரணை செய்யணும். மூணாவது பாயிண்ட், अभी तक स्मृति के आधार पर स्थिति के
जो कर्म करते को उसके फल की इच्छा रहती है, ஸ்துதி நெகி மில்தி தோ ஸ்திதி நெகி ரேத்திகை. இப்போ வரை நினைவுனுடைய ஆதாரத்தில்தான் ஸ்திதி இருக்கு. எந்த கர்மா செய்யறோமோ அதனுடைய பலனுடைய ஆசை இருக்கு. அதாவது ஸ்துதி கிடைக்கல, அப்போ ஸ்திதியானது இருக்காது. நிந்தா கோ தீகை தோ தனி கோ பூல் நிதன் கே பன் சாத்தி கோ. நிந்தனை ஏற்பட்டால் தலைவனை மறந்து அனாதைகளாக ஆயிறீங்க. फिर संकल्पों का टकराव शुरू को जाता है. அதுக்கப்புறம் சம்ஸ்காரத்தினுடைய மோதல் ஆரம்பமாகுது. ஏகி தோ பாத்தே மாலாசே பாகர் கரு தேத்திகை. இந்த இரண்டு விஷயங்கள் மாலையிலிருந்து வெளியே கொண்டு போயிடுது. इसलिए स्तुति और निंदा दोनों में समान स्थिति बनाओ. அதனால் ஸ்துதி செய்தாலும் நிந்தனை செய்தாலும் இரண்டிலும் சமான் நிலையை உருவாக்கணும். 4வது பாயிண்ட், संस्कार मिलाने के लिए जहाँ मालिक को चलना के वहाँ बालक नहीं बनना के और जहाँ बालक बनना के वहाँ मालिक नहीं बनना के. சம்ஸ்காரம் இணைந்து போவதற்காக எங்கே எஜமானராகி நடக்கணுமோ அங்கே குழந்தையாக ஆகக்கூடாது, மற்றும் எங்கே குழந்தையாகணுமோ அங்கே எஜமானர் ஆகக்கூடாது. பாலக்பன் அர்த்தாத் நிர்சங்கல்ப. குழந்தையினுடைய நிலை என்றாலே எண்ணங்கள் இல்லாத நிலை. ஜோபி ஆக்ஞா மிலி டைரக்ஷன் மிலி உஸ்பர் சல்னா. எந்த விதமான கட்டளை நமக்கு கிடைக்குதோ, டைரக்ஷன் கிடைக்குதோ அதன்படி நடக்கணும். மாலிக் பன் அப்னி ராய் தோ ஃபிர் பாலக் பன் ஜாவோ தோ டக்கராவ் से बच जाएंगे. எஜமானராகி தன்னுடைய வழிகளை டைரக்ஷனை தரணும். அதுக்கப்புறம் குழந்தையாயிரணும். அப்போ தான் மோதலிருந்து தப்பிக்கலாம். 5வது பாயிண்ட், சர்வீஸ் में सफलता का आधार है नम्रता. சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் பணிவு தன்மை. ஜித்தினி நம்ரதா உத்தினி சஃபலதா. எந்த அளவு பணிவு தன்மை இருக்கும் அந்தளவு வெற்றி இருக்கும். நம்ரதா ஆத்திகை தோ நிமித்த சமஜ்னேசி. தன்னை நிமித்தமாக உணரும் பொழுதுதான் பணிவு தன்மை வரும். நம்ரதா கே குன்சி சப் நமன் கர்த்தேகே. பணிவு தன்மையினுடைய குணத்தின் மூலமாக அனைவரும் நமஸ்காரம் செய்வாங்க. ஜோ குத் ஜுக்தாகே உஸ்கே ஆகே சபி ஜுக்தேகே. யார் தான் தலை வணங்குறாங்களோ அவங்களுக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குவாங்க. इसलिए शरीर को निमित्त मात्र समझ कर चलो और सर्विस में अपने को निमित्त समझ कर चलो तब नम्रता आएगी. அதனால் சரீரத்தை நிமித்த மாத்திரமாக உணர்ந்து நடத்தணும், மற்றும் சேவையில் தன்னை நிமித்தமாக உணர்ந்து நடக்கும் பொழுதுதான் பணிவு தன்மை வரும். जगांग नम्रता के वगांग टकराव नकी को सकता के स्वत के संस्कार मिलन को जाएगा. எங்கே பணிவுத்தன்மை இருக்கோ அங்கே மோதல் ஏற்பட முடியாது. தன்னை தானாகவே சம்ஸ்காரம் இணைந்து போயிடும். 6வது பாயிண்ட், மன்மே ஜோபி சங்கல்ப உற்பன்ன கோத்தேகை உஸ்மி சச்சாயி அர் சஃபாயி சாகியி. மனதில் எந்த விதமான எண்ணங்கள் வந்தாலும் அதில் சத்தியம் மற்றும் தூய்மை இருக்கணும். அந்தர் கோயிபி விக்ரம் கா கிச்சரான் நகிகோ. உள்ளுக்குள்ளே எந்த விதமான விக்கர்மங்களுடைய குப்பை இருக்கக்கூடாது. கோயிபி பாவ் ஸ்வபாவ் புராணி சன்ஸ்காரோं का भी கிச்சரான் நகிகோ. எந்த விதமான உணர்வுகள் சுபாவங்கள் பழைய சம்ஸ்காரங்களுடைய குப்பைகள் இருக்கக்கூடாது. जो ऐसी सफाई वाला होगा वो सच्चा होगा और जो सच्चा होगा वह सबका प्रिय होगा. யார் இது போல
தூய்மையானவர்களாக, அதாவது சுத்தமானவர்களாக இருக்காங்க. அவங்க உண்மையானவர்களாக இருப்பாங்க. மற்றும் யார் உண்மையானவர்களாக இருக்காங்க, அவங்க அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. सबके प्रिय बन जाओ तो संस्कार मिलन की रास को जाएगा. அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகும் பொழுதுதான் சம்ஸ்காரம் ஒன்றாக இணைந்து போகும். சச்சே பர் சாஹப் ராசி கோத்தாகை, உண்மையானவர்கள் மீது பகவான் திருப்தி அடைவாங்க. 7வது பாயிண்ட், संस्कार मिलन की रास करने के लिए अपनी नेचर को ஈஸி और ஆக்டிவ் बनाओ. சம்ஸ்காரத்தினுடைய சந்திப்பினுடைய டான்ஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய நேச்சரை ஈஸியாக மற்றும் ஆக்டிவாக மாற்றணும். ஈஸி அர்த்தாத் अपने पुरुषार्थ में संस्कारों में बारीपन ना हो. ஈஸி என்றாலே தன்னுடைய முயற்சியில் சம்ஸ்காரத்தில் சுமையான உணர்வுகள் இருக்கக்கூடாது. ஈஸி கை தோ ஆக்டிவ் கை, ஈஸியாக இருக்கும் பொழுது ஆக்டிவாக இருப்பாங்க. ஈஸி ரேனே से सब कार्य भी ஈஸி पुरुषार्थ भी ஈஸி को जाता है. ஈஸியாக இருக்கும் பொழுது அனைத்து காரியங்களும் ஈஸியாக சுலபமாக இருக்கும். முயற்சி கூட சுலபமாக ஆயிரும். சதா ஈஸி நெகி பன்தே தோ முஸ்கிலாத்தோं का सामना करना पड़ता है. சதா ஈஸியாக ஆகலை, அப்போ கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக ஆகும். फिर अपने संस्कार अपनी कमजोरियाँ मुश्किल के रूप में देखने में आती है. அதுக்கப்புறம் தன்னுடைய சம்ஸ்காரம், தன்னுடைய பலகீனங்கள் கஷ்டத்தினுடைய ரூபத்தில் தெரியும். 8வது பாயிண்ட், संस्कार मिलन की रास तब को जब हर एक की विशेषता देखो और स्वयं को विशेष आत्मा समझ विशेषताओं से संपन्न बनो. சம்ஸ்காரத்தினுடைய சந்திப்பினுடைய டான்ஸ் எப்போ இருக்குன்னா, எப்போ ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளை பார்க்கும் பொழுது மற்றும் தன்னை விசேஷமான ஆத்மாவாக உணர்ந்து விசேஷ தன்மைகளில் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக ஆகணும். ये मेरे संस्कार के ये मेरे संस्कार शब्द भी मिट जाए. இது என்னுடைய சம்ஸ்காரமாக இருக்கு, இது என்னுடைய சம்ஸ்காரம் என்ற வார்த்தைகள் அழிஞ்சிரும். इतने तक मिटाना के जो कि नेचर भी बदल जाए. நம்முடைய நேச்சர் கூட மாறணும், அந்த அளவுக்கு அழிக்கணும். जब हर एक की नेचर बदले तब आप लोगों के अव्यक्त फीचर्स बनेंगे. எப்போ ஒவ்வொருவருடைய நேச்சர் மாறுதோ அப்போ உங்களுடைய அவ்யக்தமான தோற்றமானது உருவாகும். 9வது பாயிண்ட், बाप दादा बच्चों को विश्व महाराजन बनाने की पढ़ाई पढ़ाते हैं. बाप दादा குழந்தைகளை முழு உலகத்திற்கு மகாராஜாவாக மாற்றக்கூடிய படிப்பை கற்றுத்தராங்க. விஸ்வ மகாராஜன் பன்னி வாடி சர்வகி ஸ்நேகி கோங்கே. விஸ்வ மகாராஜன் ஆகக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஸ்நேகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஜெய்சே பாப் சர்வகே ஸ்நேகி அர் சர்வ உன்கே ஸ்நேகிகே. பாபா எப்படி அனைவருக்கும் ஸ்நேகம் நிறைந்தவராக இருக்காங்க, அதே போல் அனைவர் மீதும் பாபாவுக்கு ஸ்நேகம் இருக்குது. ऐसे एक एक के अंदर से उनके प्रति स्नेह के फूल बरसेंगे. இது போல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்க மீது ஸ்நேகத்தினுடைய மலர்களை பொழிவிக்கணும். जब स्नेह के फूल एकांग बरसेंगे तब जड़ चित्रों पर भी फूल बरसेंगे. எப்போ ஸ்நேகத்தினுடைய மலர்களை இங்கே பொழிவிக்கிறோமோ அப்போ தான் ஜட சித்திரங்கள் மீது மலர்களை பொழிவிப்பாங்க. तो लक्ष्य रखो कि सर्व के स्नेह के पुष्प पात्र बने. லட்சியம் நமக்குள்ளே வைக்கணும்,
அனைவருடைய ஸ்நேகத்தினுடைய மலர்களுக்கு பாத்திரதாரியாக ஆகணும். ஸ்நேக மிலேகா சகயோக தேனிசி, சகயோகம் தரும் பொழுதுதான் ஸ்நேகம் கிடைக்கும். 10வது பாயிண்ட், सदा यही लक्ष्य रखो कि हमारी चलन द्वारा कोई को भी दुख ना हो. என்னுடைய நடத்தையின் மூலமாக யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது. சதா இந்த லட்சியம் நமக்குள் வைக்கணும். மேரி சலன் சங்கல்ப வாணி அர்ஹர் கரம் சுக்குதாயிகோ. என்னுடைய நடத்தை, எண்ணம், வார்த்தை மற்றும் ஒவ்வொரு கர்மாவும் சுகத்தை தரக்கூடியதாக இருக்கணும். ஏகை பிராமன் குல் கி ரீதி यही रीति अपना लो तो संस्कार मिलन के रास को जाएगी. இதுதான் பிராமண குலத்தினுடைய முறையாக இருக்கு. இந்த முறையை தன்னுடையதாக மாற்றும் பொழுது சம்ஸ்காரத்தினுடைய சந்திப்பினுடைய ராஸ் ஆயிரும். वरदानम, ईश्वरीय रॉयल्टी के संस्कार द्वारा हर एक की विशेषताओं को वर्णन करने वाली पुण्य आत्मा भव. ஈஸ்வரிய ராயல்ட்டியினுடைய சம்ஸ்காரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளை வர்ணனை செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். சதா ஸ்வயம் கோ விசேஷ் ஆத்மா समझ हर संकल्प व कर्म करना और हर एक में विशेषता देखना, वर्णन करना, सर्व के प्रति विशेष बनाने की शुभ कल्याण की कामना रखना, यही ஈஸ்வரிய ராயல்ட்டிகை. சதா தன்னை விசேஷமான ஆத்மாவாக உணர்ந்து ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு கர்மா செய்யணும் மற்றும் ஒவ்வொருத்தருடைய விசேஷ தன்மைகளை பார்க்கணும், வர்ணனை செய்யணும். அனைவருக்காக விசேஷமானவர்களாக மாற்றக்கூடிய சுபமான நன்மைக்கான ஆசை வைக்கணும். இதுதான் ஈஸ்வரிய ராயல்ட்டியாக இருக்கு. रायल आत्माएं दूसरे द्वारा छोड़ने वाली चीज़ को स्वयं ही धारण नहीं कर सकती. ராயல் ஆத்மாக்கள் மற்றவர்கள் மூலமாக விடக்கூடிய பொருட்களை, அதாவது வேண்டாம் என்று விடக்கூடிய பொருட்களை தனக்குள் தாரணை செய்ய முடியாது. इसलिए सदा अटेंशन रखेगी किसी की कमजोरी व अवगुण को देखने का नेत्र सदा बंद हो. அதனால் சதா கவனம் இருக்கணும். மற்றவர்களுடைய பலகீனங்கள் மற்றும் அவகுணங்களை பார்ப்பதற்கான கண்கள் சதா மூடி இருக்கணும். ஏகுதோக்கே குண் गान करो, स्नेह सहयोग के पुष्पों के लेन देन करो तो पुण्य आत्मा बन जाएंगे. ஒருவர் மற்றவர்களுடைய குணங்களை பாடணும். ஸ்நேகம் சகயோகத்தினுடைய மலர்களை கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது புண்ணிய ஆத்மாவாக ஆகலாம். ஸ்லோகன், वरदान की शक्ति परिस्थिति रूपी आग को भी पानी बना देती है. வரதானத்தினுடைய சக்தி சூழ்நிலைகள் என்ற நெருப்பை கூட தண்ணீராக மாற்றும். ஓம் சாந்தி. फिर भरपूर बनेगा, ओ भारत फिर भरपूर बनेगा, कोई नहीं कमी हो
भरा मोती से भरी जमीन होगी। भारत